ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீலங்கன் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம குக்கிங் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அருமையான இந்த பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கும்போதே பாருங்கள் எப்படி சாப்பிட்ணும் போல் தோணுது. ஸோ அவ்வளோ ஒரு டேஸ்டியாக நம்ம இந்த பாவக்காய் புளிக்குழம்பு செஞ்சுருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி முறையில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க. கசப்பு இல்லாமல் எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற குக்கிங் வீடியோஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ இந்த பாவக்காய் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சுக்குவோம். அது நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்குவோம். ஸோ இப்போ இந்த ஆயில் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்குவோம். ஸோ நான் என்னோடய எல்லா வீடியோலையுமே நான் சொல்லியிருக்கேன், எந்த புளிக்குழம்பு வச்சாலும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிட்டால் அந்த குழம்போட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துருவோம். நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. ஸோ இப்போ நான் 3 பாவக்காய் மீடியம் சைஸில் எடுத்து இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பாவக்காய் எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில் சேர்த்துருவோம். இந்த எண்ணெயில் இந்த பாவக்காய் எல்லாமே நல்லா படுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ எண்ணெயிலே நம்மளுக்கு இந்த பாவக்காய் நல்லா வதங்கணும், அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ பாவக்காயை ஃபுல்லாக எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த பாவக்காய் நல்லா உடனே வதங்கிடும். கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம குழம்பு வைக்கும்போதும் நம்ம உப்பு சேர்ப்போம். ஸோ உப்பு அதிகமாகிடக்கூடாது. ஸோ இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இதை வதக்கி விடுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இந்த பாவக்காய் நல்லா வதங்கட்டும். மூடியை திறந்து பார்த்தா இப்போ நல்லா வதங்கிருச்சு. ஸோ பாவக்காய் நான் வதங்கும்போது மூடியை திறந்து அடிக்கடி நான் கிண்டி விட்டுகிட்டே இருந்தேன், ஏன்னா அடி பிடிச்சிரும். ஸோ அதை எல்லாத்தையுமே உங்களுக்கு வீடியோவில் காட்டினா வீடியோ லென்த்தாக போயிடும். ஸோ அதனால் காமிக்கலை. இப்போ இந்த பாவக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குவோம். ஸோ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டாலே போதும் இந்த மஞ்சத்தூளை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் தனியாத்தூள் சேர்க்குறேன். ஸோ நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் அரைச்சிருந்திங்கன்னா அதையே சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்க்குறேன், தனி மிளகாய் தூள். ஸோ இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு தக்காளி பழம், அதாவது பெரிய தக்காளி பழம் இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம சேர்த்துருவோம். நெக்ஸ்ட்டு இது கூட கொஞ்சம் தேவையான அளவு வாட்டரும் சேர்த்துக்குவோம். எவ்வளோக்கு குழம்பு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். ஸோ இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நம்ம கொஞ்சம் வத்துற மாதிரி வரும்போது நம்ம புளி சேர்த்துருவோம். நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்க விட்டுருவோம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மூடியை நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த புளி கரைசலை சேர்த்துருவோம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துருங்க. ஸோ இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையாக இந்த பாவக்காய் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். ஸோ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எவ்வளோ ஒரு அருமையாக இந்த பாவக்காய் குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். ஸோ இந்த ப்ராசஸில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கசப்பும் இருக்காது, சாப்பிட இன்னும் சாப்பிடணும் போல் இருக்கும், அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.